உங்கள் அனைவரையும் தமிழமுது 2020 யூடியூப் சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த காணொளியிலே நாம் காண இருப்பது 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 3 உரைநடை உலகம் தமிழர் குடும்ப முறை பகுதி 3. அன்பு மாணவர்களே, இதுதான் முதல் முறையாக நமது சேனலில் காணொளியை பார்க்கின்றீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாடம் சம்பந்தமான ஏனைய வினாக்கள், அரசு கேள்வித்தாள் சம்பந்தமான காணொளி உங்களை வந்து சேர வேண்டும் என்றால் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை தட்டிவிடுங்கள். என்ன மாணவர்களே, பாடத்திற்கு செல்வோமா? இப்பொழுது தனி குடும்பம் என்ற பகுதிக்கு போகின்றோம். தனி குடும்பம் தோன்றுவதற்கு தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன. இதில் ஒன்று இள மகவுநிலை குடும்பங்களின் காட்சிகளை 500 பாடல் தெளிவுபடுத்துகின்றது. ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்கள். இள மகவுநிலை குடும்பங்களின் காட்சிக்கு ஒரு சான்று தருக. எழுதி கொள்ளுங்கள். இள மகவுநிலை குடும்பங்களின் காட்சிக்கு ஒரு சான்று தருக. எழுதிட்டீங்களா? சரி, இப்போ போவோம். இந்த இள மகவு நிலை என்ற ஒரு குடும்ப நிலை இருக்கின்றது. அதனுடைய விளக்கத்திற்கான ஒரு சான்றை இப்பொழுது தருகின்றேன். பாடல் 500 பாடல் இதை தெளிவுபடுத்துகின்றது. பாடல் எண் 408. பாடல் எண் 408. இப்பொழுது அந்த பாடலை நாம் பார்ப்போம். அதிலிருந்து ஒரு வரிதான் நமக்கு தந்திருக்கின்றார்கள். மன்னிக்கணும், 408வது பாடல் இங்கு தரவில்லை. பாடலை நான் உங்களுக்கு இப்பொழுது தருகின்றேன். பாடலை கேட்போம். பாடல் என்ன என்றால், பாணர் முல்லை பாட சுடர் இலை வாழ் நுதல் அறிவை முல்லை மலைய இனிது இருந்தனனே நெடுந்தகை துணி தீர் கொள்கை தன் புதல்வனோடு பொழிந்தே. அதில் ஒரு வரி வருகிறது. என்ன வரி? தன் புதல்வனோடு. தன் புதல்வனோடு. புதல்வன்னா தெரியும் உங்களுக்கு. புதல்வன்னா யாரு? மகன். தன் புதல்வனோடு தலைவி இருந்தாள் என்ற செய்தியும், தலைவனும் தலைவியும் இருந்தார் என்ற செய்தி வருகின்றது. விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பாணர்கள் முல்லை நிலத்திற்குரிய முல்லை பண்ணையை யாழிலிட்டு வாசிக்க ஒளிமிக்க சுடர்விடும் இலை அணிந்த நெற்றியுடைய தலைவி முல்லை பூவை சூட நெடுந்தையாகிய தலைவன் வெறுப்பு சிறிது மற்ற கொள்கையுடைய தன் புதல்வனோடு பொலிவுற்று இணைந்திருந்தான். இதைத்தான் இங்கே இள மகவு நிலை குடும்பங்களின் காட்சி என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு பாடல் தருகின்றார்கள். அது 408வது பாடல். அந்த 408வது பாடல் இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம். இன்னொரு பாடல் தருகின்றார்கள். அது 401வது பாடல். இந்த 401வது பாடல் வருகின்ற வரி என்ன? மறி இடை படுத்த மான் பிணை போல். இந்த ஒரு வரியை தான் நமக்கு தந்திருக்காங்க. பாட்டினுடைய முதல் வரியே அதுதான். மறி இடை படுத்த மான் பிணை போல. அடுத்த வரியை பார்த்தீங்கன்னா அருமையான வரி. புதல்வன் நடுவனன் ஆக. புதல்வன் எங்கே படுத்திருக்கின்றான்? புதல்வன் நடுவன். அவன் புதல்வன் நடுவன் ஆக. புதல்வன் நடுவனன் ஆக. நன்றும் இனிது மன்ற அவர் கிடக்கை முனிவு இன்றி நீள் நிற வியலகம் கவைய ஈனும் உம்பரும் பெறலர் குறைத்தே என்பது அந்த பாடல். நமக்கு இப்ப அதனுடைய விளக்கம் இது மட்டும் போதும். இதுக்கு விளக்கம் என்ன கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், இந்த மறியடை படுத்த மான் பிணை போல என்றால், இங்கே சொல்லப்படுகின்ற பாடலுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் என்றால், கணவன் மனைவி இரண்டுவரும் கருத்தொருமித்து ஒத்த அன்பு கொண்டு உலகம் போற்ற வாழ்வதுதான் இல்லறத்தினுடைய அடிப்படை. செவிலித்தாய் பார்க்க வந்திருக்கின்றாள். திருமணம் முடித்து கொடுத்த இடத்திலே
மகளை பார்க்க வந்திருக்கின்றாள். அங்கே பார்க்கின்ற போது அந்த நன்கலமாம் நன்மக்கள் பேரு பார்க்க வருகின்ற அந்த இடத்தில் தலைவன் மனை சென்ற அந்த தலைவி எப்படி அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், தம் குட்டி இடையே படுத்திருக்க அதன் இரு மருங்கும் படுத்திருக்கும் மானும் அதன் பிணையும் போல, அதான் மறியிடை படுத்த மான் பிணை போல என்று சொல்வதற்கான, தன் குட்டியிடையே படுத்திருக்க அதன் இரு மருங்கும் படுத்திருக்கும் மானும் அதன் பிணையும் போல, தன் புதல்வன் நடுவே படுத்திருக்க நம் மகளும் அவள் கணவனும் அவன் இருமருங்கும் படுத்திருக்கும் காட்சியை நான் பார்த்தேன் என்று 5,401 பாடலிலே சொல்லப்படுகிறது. இதுதான் இளமகவு நிலை. எனவே இந்த கேள்வியை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். இளமகவு நிலையினுடைய காட்சிக்கு ஒரு சான்று மறியடை படுத்த மான் பிணை போல, தன் குட்டி இடையே படுத்திருந்த அதன் இருமருங்கும் படுத்திருக்கும் மானும் அதன் பிணையும் போல, தம் புதல்வன் நடுவே படுத்திருக்க நம் மகளும் அவள் கணவனும் புதல்வன் இருமருங்கும் படுத்திருந்தனர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த காட்சி இளமக நிலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்ததாக தாய் தந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம், தாய் தந்தை குழந்தை மூன்றுவரும் உள்ள இந்த தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இது தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம் எனப்படும். இதுவும் ஒரு கேள்வியாக எடுத்துக்கொள்ளலாம். தொடக்க நிலை நெருக்கமான குடும்பம் என்பது யாது? குறித்துக் கொள்ளுங்கள். தொடக்க நிலை நெருக்கமான குடும்பம் என்பது யாது? தொடக்க நிலை நெருக்கமான குடும்பம் என்பது யாது? யாது? தாய் தந்தை குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது. இதனைத்தான் என்ன சொல்கின்றோம்? தொடக்க நிலை நெருக்கமான குடும்பம் என்கின்றோம். எனவே ஒரு தாய் தந்தை குழந்தை மூவரும் இருக்கின்ற அந்த தனி குடும்பம் மிகவும் நெருக்கமாக இருக்கும். ஏன்னா அங்கதான் உறவுகள் அதிகமாக பரிமாறக்கூடும். அவங்க மூணுக்குள்ள தான் பேச முடியும். அங்க மூணுக்குள்ள தான் உறவுகள் அதிகமாக இருக்கும். எனவே அவங்க மூணுவருமே நெருக்கமாக இருப்பார்கள். இதைத்தான் என்ன சொல்கின்றார்கள்? எளிய நெருக்கமான குடும்பம் என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக தனி குடும்ப வகை. தனி குடும்ப வகை சமூக படிமலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. இது கால பிற்பாகத்தில் இந்த மாதிரி ஏற்படுகிறது. இன்றைய தொழிற் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது என்பது ஒரு வாதம். இந்த தனி குடும்பமாக போயிட்டாங்க தனி குடும்பமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது இன்று காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நிலை என்று சொல்லுகின்ற ஒரு வாதம் இருக்கிறது. ஆனால் தனி குடும்பத்தை விடவும் இந்த சூழல் இன்றை விடவும் பல ஆதி குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான குடும்ப முறையாக இருப்பதை இன வரைவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. நம்ம இன்னைக்கு தான் சொல்றோம் தனி குடும்பம் என்பது வந்துட்டு தனி குடும்பம் அப்படின்னுட்டு. ஆனா ஆய்வு என்ன சொல்கிறது? ஆதி குடிகளிடமே தனி குடும்ப முறை ஒரு முக்கியமான குடும்ப முறையாக இருந்ததை இனவரவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது ஒரு தொல் வடிவமாகவே இருந்து கொண்டு வருகின்றது என்பது இன்னொரு வாதம். இது ஒரு தொல் வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று இன்னொரு வாதம் வைக்கப்படுகின்றது. இதுதான் தனி குடும்பம். தனி குடும்பத்தில் நாம் பார்த்த செய்தி இளமகவு நிலை, தாய் தந்தை குழந்தை இருக்கின்ற இந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்று பார்த்தோம். அடுத்த பகுதிக்கு போகின்றோம். அடுத்த பகுதி விரிந்த குடும்பம். விரிந்த குடும்பம்னா என்ன அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். விரிந்த குடும்பம் என்பது சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையும் காண முடிகிறது. குறித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு கேள்வி. என்ன கேள்வி? விரிந்த குடும்ப முறை என்றால் என்ன? எழுதிக் கொள்ளுங்கள். விரிந்த குடும்ப முறை என்றால் என்ன? விரிந்த குடும்ப முறை என்றால் என்ன? குடும்ப முறை என்றால் என்ன? எழுதிட்டீங்களா? சரி.
விரிந்த குடும்ப முறை என்றால் என்ன? விரிந்த குடும்ப முறை என்றால் என்ன? பெற்றோர் ஒருவரின் தந்தையும் உடன் வாழ்வது. யார் கூட? தாய், தந்தை, குழந்தை இருப்பாங்க. இவங்க கூட இந்த தாய் தந்தையினுடைய பெற்றோர் யாராவது ஒரு ஆள் இருந்தால் அது என்னது? விரிந்த குடும்ப முறை. கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறை ஒக்கூர் மாசத்தியாரின் புறநானூற்று பாடல் 279 கூறுகிறது. கணவன், மனைவி, மகன் ஆகியோரோடு தந்தை சேர்ந்து வாழ்ந்த இந்த காட்சியை புறநானூற்று பாடல் 279வது பாடல் யாருடைய பாடல்? ஒக்கூர் மாசத்தியாருடைய இந்த புறநானூற்று பாடல் சொல்கிறது. பாடல் வேற ஒன்றும் இல்லை. பாடல் உங்களுக்கு நீங்க தெரிஞ்ச ஒரு பாடல் தான். என்ன அப்படின்னு சொன்னா, முதல் நாள் போரில் தந்தை அனுப்புகிறாள், தந்தை இறந்து விடுகின்றாள். இரண்டாம் நாள் போரில் யார் அனுப்புகின்றாள்? கணவனை அனுப்புகின்றாள், அவனும் இறந்து விடுகிறான். மூன்றாவது நாளில் போரில் மகனை அனுப்புகின்றாள். இப்ப நம்முடைய செய்தி நமக்கு இப்போ அதுவல்ல செய்தி. முதல் நாள் போரில் யார் செல்கின்றாள்? தந்தை செல்கின்றார். அப்ப தந்தை இந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு. இரண்டாம் நாள் போரில் கணவன் செல்கின்றார். மூன்றாம் நாள் போரில் மகன் செல்கின்றான். நம்முடைய செய்தி இப்போ என்ன? இது ஒரு நேர்வழி விரிந்த குடும்பம். கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நேர்வழி குடும்பத்திற்கு தான் அந்த பாடல். முதல் நாள் போருக்கு தந்தை போர். அப்ப தந்தை அந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு. அப்ப தந்தையும் கூட இருக்கின்ற அந்த நேர் வழி விரிந்த குடும்ப முறை இருந்தது என்பதை நாம் அறிய முடிகின்றது. சங்ககால குடும்ப அமைப்பில் பார்த்தோம்னா முதல் நிலை உறவினர்களை மட்டுமே ஓரளவு இனம் காண முடிகிறது. சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட மாமி, இதெல்லாம் அங்கே இல்லை. ஒரே ஒரு முதல் நிலை உறவினர்கள் மட்டும்தான். தூரத்து சொந்தம்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் யாருடைய பங்கு அதிகமாக வருகின்றது? செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். நற்றாய் ஒரு பக்கம் இருந்தா கூட மிக அதிகமாக வருவது யாருதான்? செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் தான் இந்த குடும்ப அமைப்பில் ஒரு முதன்மை பங்கு பெறுகின்றார்கள். குடும்ப அமைப்பில் இவங்க ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போல இருக்கின்றார்கள். சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருந்தாள். குறித்துக் கொள்ளுங்கள், ஆயம்னா சுற்றம். ஒவ்வொரு சுற்றத்திற்கும் யார்தான் பொறுப்பு? ஒவ்வொரு சுற்றத்திற்கும் செவிலித்தாய் தான் பொறுப்பு. சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்திற்கும் செவிலித்தாயே பொறுப்பேற்றிருந்தாள். இல்லற வாழ்வினுடைய இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பி சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மன அறம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும். ஒரு கேள்வி எழுதலாமா? எழுதிடுங்க. இல் வாழ்க்கையின் பயனாக சங்ககால மக்கள் கருதியவை யாவை? இதுதான் அதுக்கான விடை. அவங்க எதை கருதினாங்க? இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமை மிகுந்த மக்களுடன் நிறைந்து வாழ்ந்து அறத்தினை விரும்பி சுற்றத்தோடு சேர்ந்து தலைவன் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணினார்கள். இந்த விரிந்த குடும்பம் பற்றிய கருத்தினை தொல்காப்பியமும் என்ன செய்கின்றது? பதிவு செய்கின்றது. இந்த விரிந்த குடும்ப முறையை பற்றி தொல்காப்பியமும் பதிவு செய்கின்றது. சங்க சமூகம் குடும்பம்
என்ற அமைப்பை அடிப்படை அலகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும், சங்க சமூகம் எந்த அமைப்பைத்தான் அடிப்படை அலகாக கொண்டிருந்தது? குடும்பம் என்ற அமைப்பைத்தான் அடிப்படை அலகாக கொண்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பமும் தனி குடும்பமும் என்ற அலகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நம்ம எதை பார்க்கின்றோம்? ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு, தனி குடும்ப அமைப்பு மற்றும் தந்தை வழி குடும்ப அமைப்பு இன்று இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். தொன்மை மிக்க இக்குடும்ப அமைப்பு முறை தமிழ் சமூகத்தின் அடையாள பெருமிதமாகும். எனவே இந்த குடும்பம் என்கின்ற இந்த அமைப்பு முறை உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய, எல்லோரும் போற்றக்கூடிய ஒன்றாக சங்க காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடம் நமக்கு உணர்த்தியிருக்கின்றது. இதில் ஒரு தெரிந்து கொள்வோம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் பரம்பரை என்று சொல்லக்கூடியது. ஒரு பரம்பரை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நாம் இங்கே இருக்கின்றோம், நம்முடைய அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டன் பாட்டி, அதன் பிறகு பூட்டன் பூட்டி, அதன் பிறகு ஓட்டன் ஓட்டி, அதன் பிறகு சேயோர் சேயோள், பரன் பறை, இவ்வளவுதான் பரம்பரை. எனவே இந்த பரம்பரை அப்படிங்கிறது சும்மா இல்லை. நம்ம சொல்லுவோம், ஏன் பரம்பரை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா எத்தனை தலைமுறையை நாம் தாண்ட வேண்டியிருக்கிறது. எனவே இதையெல்லாம் பண்டைய தமிழ் சமூகத்திலே குடும்பம் என்கின்ற அமைப்பை மிக சிறப்பாக பயன்படுத்தி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த பாடம் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். தனி குடும்பம் என்றால் என்ன, விரிந்த குடும்பம் என்றால் என்ன, அந்த விரிந்த குடும்பத்திலே நேர்வழி விரிந்த குடும்பம் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியிலே நாம் பார்த்தோம். அன்பு மாணவர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு தமிழமுது 2020 யூடியூப் சேனலை அறிமுகம் செய்து வையுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கலாம். நன்றி.